நம்ம குடும்பமே திரும்ப திரும்ப போய் ஜெயிலுக்கும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கு அலைய வேண்டாம்ப்பா, அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா, மயிலை கூட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சரவணன் கூட்டிகிட்டு வர போகிறது தான் அடுத்து நடக்க போகுது அப்படின்னு நம்புகிறோம் நம்ம. ஏன்னா இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, கோயில் இதுலேருந்து வராங்க, நம்ம கோர்ட்லேருந்து வராங்க, வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க, வீட்டில் வந்து எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கோமதியால் அந்த இடத்துலேருந்து மீளவே முடியல. ஏன்னா குடும்பமே ஜெயிலுக்கு போச்சு அப்படிங்கிறதையோ, ஜெயிலில் போய் நம்ம தனியாக படுத்திருந்தோம் அப்படிங்கிறதையோ, நிச்சயமாக வந்துக்கிட்டு உலகத்தில் யாருமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் போலீஸ் ஸ்டேஷனும் ஜெயிலும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அதுவும் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு தீண்டத்தகாத இடம் அப்படின்னு தான் ஆல்மோஸ்ட் வச்சுருப்பாங்க எல்லாருமே. கோர்ட்டு சீனு கோர்ட்டுக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சம்மந்தமே இல்லாத சமாச்சாரம் அப்படிங்கிறது தான். ஏன் கோர்ட்டு நினைக்கிறீங்க? ஃபேமிலியில் யோசிச்சு பார்த்தாக்க வில்லேஜஸில் வந்துக்கிட்டு பஞ்சாயத்தில் வச்சுட்டாங்க அப்படிங்கிறதே நம்மளால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு பார்ப்போம். இந்த நிலம் பிரிக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு எங்கள் ஊரில் சொல்லும்போது பஞ்சாயத்தில் வச்சு பிரிக்கலாம் அப்படிங்கிற, பஞ்சாயத்தெலாம் போய் பஞ்சாயத்தில் வச்சு 4 பேர் வச்சுலாம் பிரிக்க வேண்டாம், நம்மளே பிரிக்கிறோம் முடிச்சுக்கிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. ஏன்னா ஊர் பஞ்சாயத்து மணியாறு நாட்டாமன் வந்தால் அதுவே அவமானம் அப்படின்னு நினைக்கிற குடும்பங்களில் இன்றைக்கி வந்து குன்னக்குடியில் இவங்க வந்துட்டு, அதுவும் வந்து இதில் இப்போ எல்லாத்துக்கும் பப்ளிக்காக தெரிஞ்சவங்க அப்படிங்கிற இடத்துல அவங்க கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போனாங்க, அவங்க மக வரைக்கும் போனதெல்லாம் தாங்க முடியாத கொடுமையில் அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வந்துட்டு இப்போ இவர் பழனியெல்லாம் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாரு. சரி, அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, எல்லோரும் சாப்பிட வைங்கன்னு சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட வைக்கும்போது என்னடா அப்படின்னு பார்த்துட்டு, சரவணா சாப்பிட்றானா? சரவணன் சாப்பிட மாட்டேங்கிறான். இல்லை சரவணா நீ சாப்பிடு அப்படின்னா, இல்லைப்பா வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், இங்கே பாரு நானே உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்டா, நான் நல்லது பண்ணுறேன்னு நினச்சிட்டு கெடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு நிறுத்திட்டு தான் பரவாயில்லை. அவர் அடுத்து சொல்கிறாரு, என்ன இன்னைக்கு போகிற பக்கம் பார்த்தா இனி நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும், நாளான்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும், இந்த கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகிறதே நம்ம குடும்பத்தோட ஆய்ப்பட ரொம்ப கேவலமாக போச்சேடா நினச்சி அது அப்செட் ஆகிறது தெரியுது. அந்த பக்கம் கோமதி குமுறி குமுறி அழுதுகிட்டு இருக்காங்க, எல்லாருமே அப்செட் ஆகுறாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. போயிட்டு சரவணன் பசங்கள்ட்ட பேசுகிறான். பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நாளைக்கு போகவேண்டிருக்கோம், இந்த மாதிரி கேஸுகள்லாம் டக்குன்னு விடமாட்டாங்க, விடாமல் இவங்க அவங்க வரலைனாலும் அன்றைக்கி போய் கோர்ட்டில் போய் நின்றுட்டு கையெழுத்து போட்டு வரணும். அப்போ வாய்தான்ப்பாங்க. இது வந்து பெரிய கொடுமையாக போயிட்டுருக்கும்டா தம்பி அப்படின்னு சொன்னேன். வக்கீலுக்கு காசு கொடுக்குறது தான் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு. ஐயோ ஒவ்வொரு தடவையும் எல்லோரும் போகணுமானா? ஆமாம் ஒவ்வொரு தடவையும் எல்லோரும் போகணும். அப்பா வரணுமா, அம்மா வருமா, நான் மட்டும் போனால் பத்தாது அப்படின்னு. சரி நான் வக்கீலை பார்க்கணும். வக்கீலை பார்த்து கேட்குறாரு. வக்கீலை பார்த்து, ஏன் சார் நான் வந்துட்டு அடுத்து வாய்தானா என்றைக்கு சார் வரும்? அடுத்து ஹியரிங் வரும்போது வரணும் தம்பி அப்படின்னு. ஹியரிங் வரணும்னா நான் மட்டும் வந்தால் போதுமா? அதெல்லாம் பத்தாது அப்படின்னா. அப்போ நானும் தம்பி இல்லை உங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப முக்கியமே, அவங்க கட்டாயம் வரணும். அம்மா வரணுமா? ஆமாம் கட்டாயம். கேஸு பேரில் யார் பேரில் இருக்கோ அவங்கெல்லாம் வந்துட்டு தாப்பா போகணும் அப்படின்னு. உடனே இப்போ இது வந்து இதை மாற்றவே முடியாதான? ஒன்றும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி வந்து உட்காந்துருக்கான். சரவணன் வந்துட்டு பழனிவேல்கிட்ட பேசுகிறான். பழனிவேல்கிட்ட பேசிவிட்டு அவங்க சக்திவேலும் குமரவேல் வராங்க. இப்போ சக்திவேலும் முத்துவேல் வராங்க. அவங்க வந்து என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த கோர்ட்டு கேஸெல்லாம் முடிச்சு டக்குன்னு முடிக்க முடியாதுன்னு. அதெல்லாம் முடிக்க முடியாது தம்பி, இதெல்லாம் கோர்ட்டுக்குன்னு போயிட்டு அது இப்படி தான் இழுத்துக்கிட்டு தான் கிடக்கும். ஒன்று தான், யாராவது கேஸை வாபஸ் வாங்கினா தான் உண்டு, கேஸ் கொடுத்தவங்க அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. நாங்கள் வெளியே பேசி முடிச்சுக்கிறோம், நாங்கள் தனியாக பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தான் அப்படின்னு. உடனே என்ன முடிவு பண்ணி போகிறான். போயிட்டு இப்போ நம்ம இப்போ கதிரை கூப்பிட்டு பேசுகிறான். ஏன்டா கதிரை பேசாமல் மயிலை வேணாம் இப்போ போய் அவங்க வீட்டில் சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்க சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. வாபஸ் வாங்க சொன்னால் அவங்க மயிலை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இல்லைடா போய் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு சரவணன் போகிறான். போய் இப்போ நாங்கள் வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. பார்க்க அப்படி இல்லை மாமா அப்படின்னு விழுது. ஒன்றும் இல்லை, அது என்னன்னு தெரியாது எனக்கு. எங்கள் அப்பா அம்மா மேலே வந்துட்டு எங்கள் அம்மாவெல்லாம் கேஸுக்கு வரக்கூடாது, ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப துரோகம், ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் வந்துட்டு நான் மயிலை கூப்பிட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் இனிமேல் அந்த பக்கம் வந்து படுத்துடக்கூட முடியாது, தலை வச்சு கூட படுக்கக்கூடாது, நீங்கள் வந்து அங்கே வந்து பேசிடக்கூடாது, உங்களை மூஞ்சிலே பார்க்க விரும்பலை, நீங்கள் போயிட்டு நாளைக்கு போய் கேஸை வாபஸ் வாங்கிட்டு பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. உடனே மாமா அப்படின்ட்டு வருது. அப்படியே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தாக்க இங்கே எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோமதி அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் அந்த பக்கமாக நிற்கிறாரு. மிஸ்டர் பாண்டியன் பேசாமல் இருக்க கோமதி ஒன்றும் ஆகாது சொல்லிட்டு இருக்காரு. செந்தில் வரான். செந்தில் எங்கடா போயிட்டு வரேன்னா, இந்தாப்பா வெளியே போயிட்டு வரப்பா அப்படின்னு. வாடா சாப்பிடாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணு அப்படியே கதவுலேருந்து உள்ளார மெதுவாக வருது. வந்தால் ஏய் நீ எங்கடி வந்த, வெளியே நின்றி அப்படியே நின்றி அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. கோமதி சொன்னோன்னு வந்துட்டு அத்தை அப்படின்னு. என்ன அத்தை சொத்தை அப்படின்னு. பேசாமன்றி இந்த பக்கமே வரக்கூடாது, நீ இந்த பக்கமே உன்னை பார்க்கக்கூடாது, நான் கிளம்புடி, எதுக்கு வந்த நீ? ஏய் சரவணா வந்திருக்கா அப்படின்னு. இல்லைம்மா நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறேன். நீ தான் கூப்பிட்டு வந்தியா?
அப்படின்னு வீட்டில் எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. அப்படியே டக்குன்னு வந்துட்டு அந்த பக்கம் வந்து செந்தில் வரான், அந்த பக்கம் வந்து மீனா வராங்க, இந்த பக்கம் வந்து கதிர் இது பின்ன ராஜி வராங்க. என்ன சொல்கிறீங்கன்னு? ஆமாம், நான் தான் கூப்பிட்டு வந்தேன். இனி மயில் இங்கே தான் இருப்பா அப்படின்னு. என்னது மயில் இங்கே தான் இருப்பா? டேய் உனக்கு புத்தி கித்தி எட்டி போச்சடா அப்படின்னாக்கா, இல்லைம்மா மயில் என் பொண்டாட்டி இங்கே வீட்டில் தான் இருப்பா, இனி வருவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசி படுங்க, எல்லோரும் படுங்க, மயில் நீ ரூம் போ அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு அப்படியே திருந்து போகுது, திருன்னு அப்படியே முழிச்சிட்டு போகுது. எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு போனோடனே என்னடா ஆச்சு, புத்தி கித்தி கெட்டி போச்சாடா? ஏன்டா அவன் நம்ம கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருக்கா, என்னையை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருக்கிறா, அப்பாவை ஜெயிலில் வச்சுருக்கிறா, தங்கச்சி ஜெயிலில் வச்சுருக்கிறா, உனக்கு என்ன பொண்டாட்டி மேலே அவ்வளோ ஆசையாடா உனக்கு? ஏன்டா அதை சொல்ல வேண்டியதாடா முன்னுக்கே? நீ எப்போ என்னடா ஜெயிலுக்கு போகிறோம் நம்மளாம்? இப்படி இப்போ இவ்வளவு பண்ணி இவ்வளவு பிரார்த்தனம் பண்ணி இவ்வளவு பொய் சொல்லி வந்தவளை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிற அப்படின்னா, உடனே சரி விடு கோமதி, அவன் இஷ்டம், அவன் பண்ணிட்டு போகிறான், வா நீ வா அந்த படுவா, அவன் வாழ்க்கையில் நம்ம ஒன்று இருக்கணும். ஆனால் உன்னடா மயில்னே, நீ 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 ஏன் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, நீ நாளைக்கு இன்றைக்கி நைட் தங்கிட்டு போ, நாளையிலேருந்து வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கேயோ பொண்டாட்டி கூப்பிட்டு போ, அந்த மயிலோடலாம் வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னு. மயில் வந்து அத்தை அப்படிலாம் இல்லை தர, ஏய் உன்ட்ட நான் பேசவே தயாரில்லை, ஓடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மொட்டை மாடிக்கு போயிடுறான். மொட்டை மாடி போனால் இப்போ வந்துட்டு செந்தில் வரான், கதிர் வரான். என்னண்ணே பண்ணியிருக்கேன், என்னண்ணே பண்ணேன் அப்படின்னு. இல்லைடா, அது இந்த இப்போ கூட்டு வரலைன்னா நம்ம தினம் வந்துட்டு அம்மாவும் கோர்ட்டுக்கு போகணும்டா, ஜெயிலுக்கு போகணும்டா, அதனால தான் கூப்பிட்டு வந்துட்டேன். நான் ஒன்றும் ஆசையாக அவளை வந்துட்டு குடும்பம் நடத்தலாம் கூப்பிட்டு வரலடா. அம்மா வந்துட்டு இதுக்கு மேலே அவமானப்பட முடியாதுடா, தங்கச்சி வந்து அவமானப்பட முடியாதுடா, உன் பொண்டாட்டியெல்லாம் வந்து அவமானப்பட முடியாதா, ராஜியெல்லாம் வேணாண்டா, அவ்வளோதான் நான் கிடந்துட்டு போகிறேன். நான் வந்து என்னால் அவரோட மனசு ஒத்து வாழ முடியாதுடா. ஆனால் என்ன, அவளுக்கு என்ன ஆசை, இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், பழகு மறந்து வீட்டில் இருக்கணும், அவ்வளோதானே, அவள் பாட்டை இருந்துட்டு போகிறாடா. நான் வந்து அவள் பொண்டாட்டியை வச்சுக்க போகிறதில்ல. ஆனால் எனக்கு வந்துட்டு அம்மாவோட மருமகளா அப்பாவோட மருமகளா இங்கே வீட்டில் இருக்குன்னு தான் இருக்கிறா, இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்பா அம்மா வந்துட்டு கோர்ட்டுக்கு போக இருந்தால் சரிதான்டா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தாக்க சக்தி வேலு குமரவெல்லாம் வந்துட்டு இந்த பிள்ளை வந்து விறுவிறுன்னு வச்சு 4:30 மணிக்கு கோலம் போடுது. கோலம் போட்டு எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா மயில் இங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு, ஏய் என்ன இங்கே வீட்டில் இருக்கிற அப்படின்னு வந்துட்டு சக்தி வேலு இருக்கிறாரு. நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு. ஏய் பாண்டியா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. கோமதி இங்கே வா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னாக்கா, அது என்னன்னு தெரில, அவன் கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே சரவணனை கூப்பிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. சரவணன் சொல்கிறான், இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அவமானப்படுத்த முடியாது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படிங்கிறது தான் கதை போகும்னு நம்புகிறேன் நான். ஏன்னா மயில் இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு இன்றைக்கி அவர் பாண்டியன் சொன்ன அந்த வசனம் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இது தெரிஞ்ச இதை பற்றி ஷார்ட்ஸு, இதை பற்றிய வீடியோஸு, ரிவ்யூஸு இந்த மாதிரி வேணும். மகாநதி, பாண்டியன் ஸ்டோரு, இது சிறகடி காசு, இதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை இந்த நாள் சீரியல்ஸ் அப்படின்னு ஒரு சீரியல் இருக்குது, அந்த சேனல் இருக்குது, அந்த சேனலில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸு இந்த மாதிரி ப்ரொமோவும் இந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனும் இதெல்லாம் வந்துட்டு இந்த சேனலில் வரும், மறந்துடாதீங்க. தேங்க்யூ.